ஹாய் வியூவர்ஸ், கெம்இசி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்னா என்ன, அதோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கெம்இசி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அலிஃபேட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் ஆகி நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். இங்கே யூஸ் பண்ணுற அலிஃபேட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரைடில் அட்லீஸ்ட் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமாவது இருக்கணும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து சோடியம் இல்லை பொட்டாசியம் சால்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆசிட் முன்னிலையில் நடக்குது. இங்கே பாருங்க, இது அலிஃபேட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரைட். இதில் இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமாவது இருக்கணும். அதே மாதிரி சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆசிட் அப்படின்னா இங்கே நாம சப்போஸ் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணால் இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் எதிலிருந்து வரும்? அசிட்டிக் ஆசிட்லேருந்து வரும். அதனால இந்த இடத்துல சோடியம் அசிட்டேட் இல்லைன்னா பொட்டாசியம் அசிட்டேட் யூஸ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளில் பென்சால்டிஹைட் வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைட். இது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் ஆகி சோடியம் அசிட்டேட் முன்னிலையில் சின்னமிக் ஆசிட்ங்கிற ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன். 2 ஆல்ஃபா கார்பன்லையும் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. அட்லீஸ்ட் 2 இருந்தால் போதும், இங்கே எக்ஸஸாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, திரும்ப பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறோம். இதை ப்ரோபியோனிக் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் பண்ணணும். சோடியம் ப்ரோபியோனேட் முன்னிலையில் நமக்கு ஆல்ஃபா மீத்தைல் சின்னமிக் ஆசிட்ங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த ப்ரோபியோனிக் ஆன்ஹைட்ரைடில் இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்கு, பீட்டா கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இங்கே ப்ரோபியோனிக் ஆன்ஹைட்ரைட் எடுத்துக்கிறதுனால இங்கே சோடியம் ப்ரோபியோனேட் இல்லைன்னா பொட்டாசியம் ப்ரோபியோனேட் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜனுமே லாஸ் ஆகி ஒன்லி கார்பன் தான் இருக்கு. இந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற 3 ஹைட்ரஜனும், அதாவது இந்த CH3 அப்படியே இங்க இருக்கு. இதுல இருந்து எந்த லாஸும் கிடையாது. அதாவது இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி லாஸ் ஆயிடுச்சு. அதனால இங்க கார்பன் மட்டும்தான் இருக்கு. இந்த பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பென்சால்டிஹைடு மாதிரியான சிம்பிள் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு மட்டும் இல்லாமல் அதோட வினைலாக்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் ஆல்டிஹைட்ஸ், தாலிக் ஆன்ஹைட்ரைடில் கூட நடக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, சின்னமால்டிஹைட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் ஆகி நமக்கு சின்னமைல் அக்ரைலிக் ஆசிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹெட்ரோசைக்ளிக் ஆல்டிஹைட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் ஆகும்போது 3,2-ஃபியூரைல் அக்ரைலிக் ஆசிட் கிடைக்கும். இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட கண்டென்ஸ் ஆகும்போது நமக்கு தாலைல் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். இந்த எல்லா ரியாக்ஷனுமே சோடியம் அசிட்டேட் முன்னிலையில் நடக்குது. அடுத்து பெர்கின் கண்டென்சேஷனோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நாம சோடியம் அசிட்டேட் இல்லை பொட்டாசியம் அசிட்டேட் எது எடுத்துக்கிட்டாலும் இதிலிருந்து நமக்கு அசிட்டேட் அயன் கிடைக்கும். இந்த அசிட்டேட் அயன் வந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடிலிருந்து ஒரு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இங்கே நல்லா கவனிங்க, இது ஆல்ஃபா கார்பன், இதில் இந்த இடத்துல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனை இந்த அசிட்டேட் அயன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கார்பேனியான் கிடைக்கும். இங்கே இது CH3COOH, அதாவது இந்த அசிட்டேட் அயன் வந்து அசிட்டிக் ஆசிடா இங்கே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பேனியான். அடுத்த ஸ்டெப்ல இந்த கார்பேனியான் கார்போனைல் குரூப் ஆஃப் த ஆல்டிஹைட், அதாவது நம்ம பென்சால்டிஹைட் எடுத்துக்கிட்டா அந்த பென்சால்டிஹைட்ல இருக்கிற இந்த கார்போனைல் கார்பனை இந்த கார்பேனியான் அட்டாக் பண்ணுது. அதனால நமக்கு ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் இங்கே கிடைக்கும். அடுத்ததாக என்ன ஆகும்னா, இந்த செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் ஸ்டெப் 1ல ஃபார்ம் ஆன அசிட்டிக் ஆசிட்லிருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கும். அதாவது இந்த புரோட்டான் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாச் ஆகி
நமக்கு OH குரூப் ஆல்கஹால் குரூப் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஆல்டால் டைப் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஆல்டால் கண்டென்சேஷனில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். அடுத்ததா இந்த ஆல்டால் டைப் காம்பவுண்ட்லேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிரும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து H2O ரிமூவ் ஆயிரும். அதனால் நமக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஃபர்தராக ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ங்கிற ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் இல்லை எந்த அலிஃபேட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணாலும் அதில் அட்லீஸ்ட் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அது எதனாலன்னு இப்போ பாருங்கள். ஸ்டெப் 1ல் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆகுது, அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதனால தான் நமக்கு கார்பேனியான் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், ஸோ இதுவும் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலாக வெளியே போகுது OH குரூப்போட சேர்ந்து. ஸோ 2 ஹைட்ரஜன் டோட்டலாக இங்கே யூஸ் ஆகுது. இந்த காரணத்தினால தான் ஆசிட் ஆன்ஹைட்ரைடில் அட்லீஸ்ட் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமாவது இருக்கணும். பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் சம்பந்தமான ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். இந்த பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு ப்ரொலாங்டு ஹீட்டிங்கும் ஹை டெம்பரேச்சரும் தேவைப்படுது. அது எதனாலன்னா இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுற அசிட்டேட் அயன் வந்து ஒரு வீக் பேஸ், ஆன்ஹைட்ரைட் ஒரு வீக் ஆசிட். ஸோ வீக் பேஸை வீக் ஆசிடோட ரியாக்ட் ஆகிறதுனால இங்கே நமக்கு ரொம்ப நேரம் ஹீட்டிங்கும் ஹை டெம்பரேச்சரும் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனில் ஆன்ஹைட்ரைட் ஆல்டிஹைடோட ஆட் ஆகுது. இதுக்கான ப்ரூஃப் என்னன்னா, நாம் பென்சால்டிகைட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் ட்ரைமெத்தைலமைன் இல்லை பீரிடின் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணால் அங்கே சின்னமிக் ஆசிட் கிடைக்கும். ஆனால் பென்சால்டிகைட் சோடியம் அசிட்டேட் பீரிடின் ஹீட் பண்ணால் சின்னமிக் ஆசிட் கிடைக்காது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அல்கலி சால்ட் இந்த ரியாக்ஷனில் ஒன்லி கேட்டலிஸ்டாக மட்டும்தான் யூஸ் ஆகுது. அப்புறம் நாம் இங்கே அரோமேட்டிக் ஆல்டிஹைட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அரோமேட்டிக் ரிங்கில் மெட்டா டைரக்டிங் குரூப் இருந்தால் அது இந்த பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷனை ப்ரமோட் பண்ணும். அப்புறம் அலிஃபேட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரைடில் அட்லீஸ்ட் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டமாவது இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சப்போஸ் ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருந்தால் என்ன ஆகும்னா, அந்த ஆல்டால் டைப் காம்பவுண்ட்லேருந்து ஃபர்தர் டீஹைட்ரேஷன் நடக்காது. அதாவது அந்த ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ஸ்டெப் 1லேயே யூஸ் ஆயிரும், கார்பேனியனாக ஃபார்ம் ஆகுவாங்க. அப்புறமா அந்த ஆல்டால் டைப் காம்பவுண்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எதுவும் இருக்காது, அதனால் ஃபர்தர் டீஹைட்ரேஷன் சான்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த ரியாக்ஷனில் சோடியம் இல்லை பொட்டாசியம் சால்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆசிட் மட்டும் இல்லாமல் நாம் வேற பேஸ், அதாவது சோடியம் கார்பனேட், கினோலின், பிரிடின், ட்ரைஇத்தைலமைன் மாதிரியான பேஸை கூட கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணலாம். பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷனும் அதோட மெக்கானிசமும் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.